டு காட். சூழ்நிலைகள் மனிதர்களை பார்த்து பயப்படுறீங்களா? கர்த்தருடைய தூதனே இறங்கி யுத்தத்துக்கு போகணும் சொன்னாலும் கிதியோன் என் குடும்பத்திலேயே நான் தான் ரொம்ப சின்ன ஆளுன்னு சொல்லி போக பயப்படுறாரு. தூதனை பார்த்ததால இறந்துடுவோமோன்னு பயப்படுறாரு. கிதியோன் கேட்ட 2 அடையாளங்கள் நடந்தும் எதிரி நாட்டினர் பேசின கனவை கேட்டும் எதிரிகள் என்னடானா கடற்கரை மணலை போல ஜாஸ்தியா இருக்கிறாங்க. தேவனோ வந்தவங்களெல்லாம் அனுப்பிட்டு 300 பேர் போதும்னு சொல்றாரே அப்படின்னு பயந்துட்டே தான் யுத்தத்துக்கு போறாரு. எதிரிகள் தங்களுக்குள்ளே ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் வெட்டிக்கிட்டு கண்ணுக்கு முன்னாடி செத்த போதுதான் படை பலமோ குதிரை பலமோ அல்ல, தேவ பலமே ஜெயிக்கும் என்று கிதியோனுக்கு புரிந்து பயம் தெளிந்தது. பயம் போன பிறகு அடுத்த யுத்தத்துல எல்லாம் எவ்வளவு அசால்ட்டா ஜெயிக்கிறாரு தெரியுமா? இப்படி கிதியோன் போல சில சூழ்நிலைகள் மாறும்போது ஆரம்பத்தில் சில பயம் சில சோர்வுகள் வரலாம், அது நேச்சுரல் தான். ஆனா எப்பவுமே பயம் இருக்கு என்றால் ஏதோ ரகசிய பாவங்களோ முன்னோர்களின் பாவ சாபக்கட்டோ காரணமா இருக்கலாம். அந்த பயம் நுழைய எந்த பாவம் செய்து பிசாசுக்கு வழி திறந்தோன்னு யோசித்து அதை விட்டு முற்றிலும் மனம் திரும்பினால் மட்டுமே பயம் உங்களை விட்டு போகும். பாஸ்டிங் இருந்து தேவ பயம் அதிகரித்தாலே தேவையில்லாத பயங்கள் எல்லாம் போயிடும். நரகத்துக்கு போற லிஸ்ட்ல பயப்படுறவங்களும் இருக்காங்கன்னு புரிஞ்சு இதை அசால்ட்டா நினைக்காமல் இன்றே பயத்தை விரட்டி சிங்கத்தின் பிள்ளையாய் மாறுங்கள். நன்றி.